வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ பசியார போகிறேன். மணி இங்கே வந்துட்டு 11 ஆகிறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம் இருக்குது ஏறக்குறைய. நான் வந்துட்டு சன்வீஸ் செஞ்சுருக்கேன், பகேத் அப்படி சொல்லுவாங்களா அது. இதில் வந்துட்டு என்ன வச்சுருக்கேன்னாக்கா, ஜஸ்ட்டு ஒரு மாஜரின் அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் மயோனைஸோட கலந்த இறால் இருக்கு இல்லையா, ஊடா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இது விற்பாங்க, அது போட்டிருக்கேன். அப்புறம் அதோட அன்றைக்கி சம்பால் செஞ்சது இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் சீஸ், முட்டை, சேலட், அப்புறம் வெள்ளரிக்காய், இது தாங்க வச்சுருக்கேன் இதில். அப்புறம் முட்டை ஒன்று அவிச்சது இருந்துச்சு, அது சரி வச்சுட்டு இங்கே வச்சுப்போம், சாப்பிட முடிஞ்சுனாக்கா சாப்பிட்றது, இல்லாட்டினாக்கா வச்சுருவேன். அதே மாதிரி சன்வீச்சும் அப்படி தான், எவ்வளோ சாப்பிட முடியுதோ சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வச்சிட வேண்டியதான். அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாக்கா என் பையன் வருவார், அவருக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் சாப்பிடும் அப்படி சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுப்பார். அப்புறம் அதோடு வந்துட்டு ப்ளூபெரிஸ் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் நல்லா ப்ரைஸில் வந்துருச்சு, அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கேன் காலையில், அது வச்சுருக்கேன். அப்புறம் அதோட காஃபி, அதுதாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், காஃபி நம்ம இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிடும்போது ஆக்சுவலி நம்ம வந்துட்டு காஃபி டீ இதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. பால் இதெல்லாம் ஏன்னாக்கா அயன் நம்மளோட உடம்புல வந்துட்டு இந்த சாப்பாட்டில் வர அயன் வந்துட்டு அது தடுக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் குடிக்கக்கூடாதுன்னு, ஏன்னா நம்மளுக்கு வேறு பழக்கமாகிடுச்சு இல்லையா, பசியார போது டீ இல்லைன்னா காஃபி இந்த மாதிரி குடிக்கிறது. அதனால் அதை விட முடியல, அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. பட் நான் வந்துட்டு ரொம்பவே லைட்டாகவே குடிப்பேங்க காஃபி. ஆனால் மில்க் வந்துட்டு பால் நிறைய போட்டு செய்வேன் நான் காஃபி. அது என்கிட்ட இருந்து பிரிக்க முடியல, அந்த காஃபி குடிக்கிறது, இந்த டீயோ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறது வந்துட்டு பசியறும்போது இல்லைன்னாக்கா இந்த பிஸ்கெட் எதுவும் சாப்பிடும்போது அது சூடாக ஏதாவது வேணும் நமக்கு. சரிங்களா? சரிங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சொல்லிட்டு சொல்லுங்கள், வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.